குமார் அந்த ஊருக்கு பல வருடங்களுக்கு பிறகு அப்பதான் வந்தான். அந்த ஊரை பார்த்து ரொம்ப வியப்படைஞ்சான். தொழில் கூடங்கள், பள்ளிகள், பல்பொருள் அங்காடிகள் என்று அந்த ஊரே மாறி போயிருந்தது. சுப்பு நிலத்துல விவசாயம் செய்து கொண்டிருந்ததை பார்த்தான் குமார். சுப்புவும் குமாரும் சிறு வயது நண்பர்கள். சுப்பு, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது. வா குமார் வா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்ட. ஆமா, இப்ப என்ன பண்ற அப்படின்னு ரொம்ப ஆர்வமாகவும் சந்தோஷமாகவும் கேட்டான் சுப்பு. நான் வெளிநாட்டுல கம்ப்யூட்டர் நிறுவனத்துல வேலை செய்கிறேன். ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப பெருமையா சொன்னா குமார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு குமார். வீட்டுக்கு வந்துட்டு போ. நீயும் என்ன போல நல்லா தானே படிச்ச. அப்புறம் எதுக்கு இந்த சேர்த்து வேலை செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு நிலத்துல வேலை செய்து கொண்டிருந்த சுப்புவை பார்த்து குமார் கேட்டான். அதுக்கு சுப்பு, இது என்னுடைய அப்பா கஷ்டப்பட்டு வாங்கின நிலம். இது எத்தனையோ பேரு விலைக்கு கேட்டாங்க. ஆனா எனக்கு தரதுக்கு மனசே இல்லை. பிழைக்க தெரியாத மனுஷன்டா நீ. இந்த இடத்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு வித்தா கோடி கோடியா சம்பாதிக்கலாம். நீ இந்த நிலத்தை வச்சு அப்படி என்ன வருமானத்தை பார்த்த அப்படின்னு குமார் கேட்க, இந்த விவசாயத்திலிருந்து வரும் வருமானத்தை ஒரு பகுதியை நான் பட்ட கடனை அடைச்சிட்டு வரேன். இன்னொரு பகுதிய கடனா தரேன். மூன்றாவது பகுதிய தெருவுல வீசுறேன் அப்படின்னு ஒளிவு மறைவாக சொன்னா சுப்பு. அதை கேட்ட குமார் புரிந்தும் புரியாதவன் போல அங்கிருந்து கிளம்பினான். குமாரின் அப்பா மறைவுக்கு பிறகு தந்தையின் நண்பர் பரமேஸ்வரனை சந்திக்க அவர் வீட்டுக்கு போனான். பரமேஸ்வரன் வீடு. வா குமார் வா, எப்படி இருக்க? அப்பா இறந்த பிறகு இப்பதான் வந்திருக்க. ஆமாங்கய்யா, நேத்துதான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். அப்பாவுடைய வீட்டை போய் பார்த்தியா குமார்? இல்லைங்கய்யா, இன்னிதான் போய் பார்க்கணும். அப்பாவுடைய வீடு பொலிவில்லாமல் கிடக்கும். நான் தான் அப்பப்போ போய் அடிச்சு சுத்தம் செய்வேன். ரொம்ப நன்றிங்கய்யா. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? அதை பத்தி பேசத்தான் நான் இங்க வந்திருக்கேன். 1 மாசம் விடுமுறையில வந்திருக்கேன். 1 மாசமா? அப்போ இந்த ஊரை பத்தி புரிஞ்சுப்ப. அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல குடியரசு தின கொண்டாட்டமும் நடக்க போகுது. கண்டிப்பா நீயும் கலந்துக்கணும் அப்படின்னு பரமேஸ்வரன் சொன்னாரு. ஐயா, நேத்து வர வழியில என் நண்பனை சந்திச்சேன். அவன் கூட அந்த விழாவை பத்தி சொன்னான். என்னையும் கூப்பிட்டான் அப்படின்னு குமார் சொல்ல, அதை கேட்ட பரமேஸ்வரன், அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீ கண்டிப்பா இதுல கலந்துக்கணும் அப்படின்னு பரமேஸ்வரன் சொன்னாரு. அதை கேட்ட குமார், ஐயா, இந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் குடியரசு தினத்தை பத்தி பேச்சுக்களும் விளம்பரங்களும் இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. குடியரசு தினத்துக்கு இத்தனை பெரிய முக்கியத்துவங்களா அப்படின்னு குமார் கேட்டான். அதுக்கு பரமேஸ்வரன், அதுக்கு உங்க அப்பா தான்ப்பா முக்கிய காரணம். அரசு பள்ளியிலேயே படித்த பழைய மாணவர்கள் இதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுறாங்க. நாளைக்கு வீட்டுக்கு போகலாம், நிறைய பேசுவோம் அப்படின்னு சொன்னாரு பரமேஸ்வரன். இப்ப நீ சாப்பிட்டுட்டு இங்கேயே தங்கிட்டு போலாமே? இல்லைங்கய்யா, பரவாயில்ல, நேரமாச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினா குமார். போற வழியில யோசிச்சு கொண்டே போனான். சுப்பு சொன்னதையும் நினைத்து கொண்டே போனான். நேத்து சுப்பு புதிர் போட்ட மாதிரி எதையோ சொன்னானே, பணத்தை தெருவுல வீசுவேன்னுட்டு. அதுக்கு என்ன அர்த்தம்? சரி, நம்ம அவனை அடுத்த முறை பார்க்கும்போது கண்டிப்பா அதை பத்தி கேட்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு நடந்து போனான். மறுநாள் காலையில குமாரின் வீட்டுல பரமேஸ்வரனும் குமாரும் சந்திச்சாங்க. ஒரு பெரிய அலமாரிய பார்த்தான் குமாரு. அதில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் அடுக்கி வைத்திருந்தது. அத பார்த்த குமார், இந்த அலமாரியில் உள்ள புத்தகங்கள் உங்க அப்பா வாழ்ந்த காலத்துல சேமித்து வைத்த புத்தகங்கள். ஐயா, இத வச்சுட்டு என்ன செய்ய முடியும்?
இங்க இருக்கிற பொருளை எல்லாம் யாருக்காவது வித்தடலாம்னு இருக்கேன். இந்த வீட்டை சுற்றியும் உள்ள இடத்தையும் இந்த வீட்டையும் வந்த விலைக்கு வித்துட்டு வெளிநாட்டிற்கு செல்லலாம்னு ஒரு யோசனையில இருக்கேன். அதை கேட்ட பரமேஸ்வரன், என்னப்பா சொல்ற? இங்க இருக்கிற பொருளை எல்லாம் பொக்கிஷமா பார்க்கணும். உங்க அப்பாவும் நானும் ஒன்னா வேலை பார்த்த காலத்துல ஆசையா வாங்கி போட்டது. அவங்க அப்பாவுடைய பொருட்களை எல்லாம் சிலவற்றை எடுத்துக்கொண்டு அந்த மர அலமாரியை வீட்டிற்கு வெளியே கொண்டு வந்து வைத்தான் குமார். அப்போ அந்த வழியாக வந்த சுப்பு அத பார்த்தான். குமார், இந்த வழியா வந்த எங்க வாதியார் வீடு, அதுதான் உங்க அப்பா வீடு திறந்திருக்கிறத பார்த்தேன். அப்படியே வீட்டை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். அப்ப சுப்பு அந்த மர அலமாரியை பார்த்தான். அது பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. இது அப்பாவின் அலமாரி. இதுல புத்தகங்கள் இருக்கு. இது வந்த விலைக்கு வித்தடலான்னு இருக்கேன். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத குமார். இந்த அலமாரி ஒரு பிரம்மாண்டமான ஒண்ணு. இதுல ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு. எத்தனை மாணவர்களின் அறிவை வளர்த்திருக்குதுன்னு தெரியுமா? அதை கேட்ட குமார், நீ சொல்றது புரியுது சுப்பு. நான் என்ன செய்ய முடியும்? நானே வெளிநாட்டுல இருக்கேன். இதெல்லாம் என்னால பாதுகாக்கவும் முடியாது, எடுத்துட்டு போகவும் முடியாது. நீ வேணும்னா இதெல்லாம் எடுத்துக்கோ, அதுக்கு ஒரு விலை போட்டு தரேன் அப்படின்னு குமார் சொன்னான். அதை கேட்ட சுப்புவுக்கு ரொம்ப மன வருத்தம். இதுக்கு விலையே இல்ல குமார். இருந்தாலும் நீ எனக்கு இதையெல்லாம் கொடுக்கற, மகிழ்ச்சியா வாங்கிக்கிற அப்படின்னு சொன்னா சுப்பு. நீ ஒரு உழவன், பணத்தை கொடுத்து இதையெல்லாம் வாங்க முடியுமான்னு தெரியல. அதனால இந்த புத்தகத்தை எல்லாம் நீ இலவசமாவே வச்சுக்கோ அப்படின்னு குமார் கொடுத்தான் சுப்புவுக்கு. ரொம்ப நன்றி குமார். எனக்கு புத்தகம்னா ரொம்ப உயிர். நீ இத எடைக்கு போட்டா இதோட மதிப்பே தெரியாம குப்பையா போயிடும். மதிப்பு தெரிஞ்சவங்களுக்கு இது பொக்கிஷம் மாதிரி. சரி சரி சுப்பு, எனக்கு வந்த வேலையே முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஐயா, நீங்க சுப்புவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துடுங்க அப்படின்னு குமார் பரமேஸ்வரனை பார்த்து சொன்னான். அப்பாவுடைய நண்பர் பரமேஸ்வரன் அங்கிருந்து கிளம்பினாரு. அதுக்கப்புறம் குமாரும் சுப்புவும் பேசிக்கொண்டே போனாங்க. இந்த ஊரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சுப்பு. அது மட்டும் இல்ல, ரொம்ப முன்னேற்றமாவும் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிற குமார்? இந்த ஊர்ல படிச்சுட்டு வெளிநாட்டுல வேலை பார்த்து சம்பாரிச்சு திரும்ப தாய்நாட்டுக்கே வந்து முதலீடு செய்து நம்ம நாட்டை முன்னுக்கு கொண்டு வந்ததுதான் காரணம். சரிதானே? உன்னுடைய எண்ணம் ரொம்ப தப்பு குமார் அப்படின்னு சுப்பு சொன்னான். அப்படியா? அப்போ வேற என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிற? உனக்கு ஒன்று தெரியுமா? எங்க அப்பாவுக்கு வெளிநாட்டுக்கு போறது பிடிக்கவே இல்லை. என்னுடைய பிடிவாதத்திலையும் திறமையினாலையும் தான் போனேன். அதை கேட்ட சுப்பு, ஏன் உன் திறமைய பிறந்த நாட்டிலேயே காட்டலாமே? நாட்டுப்பற்று இருக்கிறவங்க நம்ம தாய்நாட்டுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைப்பாங்க. என்ன சுப்பு, இந்த காலத்துல நாட்டுப்பற்ற பத்தி எல்லாம் மேடையில பேசுற மாதிரி பேசுற? நடைமுறைக்கு இதெல்லாம் சரியாகுமா? சரி சரி, அதை விடு. அன்னைக்கு உன் சம்பாத்தியத்தை பத்தி கேட்டபோது ஏதோ புதிர் போட்ட மாதிரி சொன்னையே. 3வது பங்க தெருவுல வீசுறேன்னு சொன்னையே, அதை பத்தி சொல்லு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுவா? சொல்றேன், ஆனா இப்ப இல்ல. குடியரசு தின விழாவில் அதற்கான பதில் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பு அங்கிருந்து போனான். குடியரசு தின கொண்டாட்டம் அந்த ஊரே களை கட்டி இருந்தது. திருவிழா கோலமானது அந்த அரசு பள்ளி வளாகம். பட்டிமன்ற நிகழ்ச்சிகள், ஆடல் பாடல்கள் என்று நடந்து கொண்டு இருந்தது. குமார் அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தான். மேடையில சுப்பு சிறப்பு விருந்தினராகவும் உட்கார்ந்துட்டு இருந்தான். குமாருக்கு அத பார்த்தோன்ன ரொம்ப ஆச்சரியம். எல்லாருக்கும் இனிப்பு வழங்கி போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு அளித்து கொண்டு இருந்தான். அது மட்டும் இல்ல, மேடையில நாட்டுப்பற்று பத்தியும் புத்தகங்கள் வாசிப்பதை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தான் சுப்பு. அதை கண்ட ஆச்சரியமடைந்தார் குமார்.
விழா முடிந்த பிறகு குமார் சுப்புவை சந்திச்சான். வா குமார், என்ன கீழேயே உட்காந்துட்ட? நீ ரொம்ப பிஸியா இருந்த சுப்பு. சரி வா, பேசிக்கிட்டே போகலாம் அப்படின்னு 2 பேரும் கிளம்பி சுப்பு வீட்டுக்கு போனாங்க. அன்னைக்கு நான் சொன்ன பதில புரிஞ்சுக்க முடியலன்னு சொன்னையே, இன்னைக்கு அதுக்கான விடைய சொல்றேன். சொல்லு சுப்பு, எனக்கு ஒண்ணுமே புரியல, மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு அப்படின்னு குமார் கேட்டான். எல்லாத்துக்கும் நேரம் வரணுமல்ல. நீ சின்ன வயசுல இருந்த மாதிரியே இப்பவும் பேசுற. அப்போ உன்னை மக்கு மக்குன்னு சொல்லுவோம். இப்ப நீ ரொம்ப பெரிய ஆளாயிட்ட. விழாவுக்கு சிறப்பு விருந்தினராகவும் உன்னை அழைச்சிருக்காங்க. அதுக்கு சுப்பு, ஆமா, நீதான் நல்லா படிக்கிற மாணவனாச்சே, அதனாலதான் எனக்கு நிறைய வாய்ப்பு வந்துச்சு, சம்பாத்தியமும் நிறைவா இருக்கு அப்படின்னு அவனேவே பெருமை பேசிக்கொண்டான் குமார். சரி சரி, பதில் சொல்லு சுப்பு. அந்த புதிருக்கு என்னதான் விளக்கம்? எனக்கு மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு அப்படின்னு கேட்டான் குமார். என்ன கேள்வி? ஏன் சம்பாத்தியத்தை என்ன பண்ணுவேன் தானே கேட்ட? நான் பட்ட கடனை அடைச்சேன்னு சொன்னேன். அது என் பெத்தவங்கள சொன்னேன். அவங்களுக்கு ஒரு பகுதி செலவு செய்கிறேன், அதுதான் அப்படி சொன்னேன். 2வது பகுதிய கடனா கொடுக்கறேன்னு சொன்னேன். கரெக்டு தானே? ஆமா சுப்பு, அது என் பிள்ளைகளை சொன்னேன். பிள்ளைங்க படிப்புக்காக செலவு செய்கிறேன். அவங்க படிச்சு வேலை செய்து திருப்பி எனக்கு தருவாங்கல்ல, அதுதான் அப்படி சொன்னேன். சரி சரி, அப்ப 3வது பகுதி தெருவில் வீசுறேன்னு சொன்னையே, அது ஏழை எளியவர்களுக்கு, தெருவில் வசிப்பவர்களுக்கு தர்மமா செய்கிறேன், அதத்தான் அப்படி சொன்னேன். பேசிக்கொண்டே வந்ததில் ஒரு அழகான நூல் நிலையத்துக்கு வந்தாங்க. என்ன சுப்பு, உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்ன, பார்த்தா ஒரு நூல் நிலையத்திற்கு கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டான் குமார். ஆமா, இது நூல் நிலையம்னு சொல்றதை விட அறிவை வளர்த்த என்னுடைய வாதியாரோட நினைவிடம்னு சொல்லலாம். அங்க குமாரின் அப்பாவுடைய அலமாரி அழகாக வண்ணமளித்து காட்சியளித்தது. மக்கள் வந்து அங்கங்க உட்கார்ந்து படுத்து கொண்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம குமாருடைய அப்பா போட்டோவும் மாட்டி வைத்திருந்தது. அவரின் நினைவாக அவரின் பொருட்கள், புத்தகங்கள், அறிஞரின் தத்துவ படங்கள், ஓவியங்கள், கைவினை பொருட்கள் என அந்த நூலகம் முழுவதும் அழகாக காட்சியளிக்கப்பட்டது. அதை பார்த்த குமாருக்கு கண்களில் கண்ணீர் தான் வந்தது. என்ன மன்னிச்சிடு சுப்பு, நீ மேடையில மட்டும்தான் பேசுவ. என்னத்த செஞ்சிட போறேன்னு ஏளனமா நினைச்சிட்ட. என் தந்தை பொருளை பொக்கிஷமா மாத்தி வச்சிருக்க. எவ்வளவு பெரிய விஷயம்! இவ்வளவு பெரிய நூலகம் அமைஞ்சிருக்கு. இந்த ஊரு மக்களுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சிருக்க. உன்னை பாராட்ட வார்த்தையே இல்ல சுப்பு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான் குமார். இது உன் தந்தைக்காக செய்யல, இவரு என் பள்ளி வாதியாரு. அவரு உன்னை பெத்து மட்டும்தான் வளர்த்தாரு. ஆனா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குழந்தையின் படிப்புக்கு அவர் உதவி செய்திருக்காரு. அதுக்காகத்தான் இந்த நன்றி கடன். அதை கேட்ட குமார், வெளிநாட்டு மோகத்துல நான் தான் என் தந்தைய மறந்து வாழ்ந்துட்டேன். அவருடைய பெருமையும் தெரியாமையே போச்சு. நீ சொன்ன பிறகுதான் புரியுது நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கிறேன்னு அப்படின்னு குமார் சொல்ல, நான் உழவன் தானே நினைக்கிறேன். நான் இந்த ஊர்ல ஒரு தொழிலதிபர். அதுக்கு காரணம் படிப்பு மட்டுமல்ல, உன் தந்தை கொடுத்த அறிவு செல்வத்தினாலேயே. அதை கேட்ட குமார், சுப்பு, நான் செய்ய வேண்டியத நீ செஞ்சிருக்க. உன்னை நினைச்சு பெருமையா இருக்கு. என்ன நினைச்சு நான் வெக்கப்படுறேன் அப்படின்னு குமார் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னான். சில நாட்கள்லயே குமார் வெளிநாட்டிற்கு கிளம்பி போயிட்டான். அது மட்டும் இல்ல, அங்க இருந்து இந்த ஊர் மக்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து கொண்டு இருந்தான். ஒருவருக்கு செல்வத்தை விட கல்வி அறிவை கொடுத்தால் அதை கொண்டு செல்வத்தை பெறலாம். செல்வம் கால ஓட்டத்தில் அழிந்துவிடும். ஆனால் அறிவு எப்போதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அறிவை கொண்டு வாழ்க்கையை உயர்த்தலாம். இந்த சுப்புவை போல. முருகேசன் ஒரு கடின உழைப்பாளியா இருந்தும் படிப்பறிவில்லாதவர்.
அதனாலேயே சுற்றி இருக்கிறவங்க அவரை சுலபமா ஏமாத்திடுவாங்க. அப்படி அறிவில்லாமல் ஏமாறியதால் என்னவோ தன் சேமித்து வைத்த பணத்தை எல்லாம் இழந்தார் முருகேசன். கொஞ்ச நாள்லயே நோய்வாய்ப்பட்டு படுக்கையே ஆனாரு. முருகேசனுக்கு ஒரு முட்டாள் மகனும் இருந்தான். சேர்த்தி வைத்த மீதி சொத்தை எல்லாம் தன் மகனிடம் கொடுத்துட்டு சிறிது காலத்திலேயே இறந்தும் போனாரு முருகேசன். முருகேசன் இறந்து போவதற்கு முன்னாடி 3 அறிவுரைகளை சொல்லிவிட்டு செத்தாரு. மகனே, நான் கஷ்டப்பட்டு உழைச்சும் எதையும் எனக்கு பாதுகாப்பு பண்ண தெரியல. என்னோட அனுபவத்துல உனக்கு 3 அறிவுரைகளை சொல்றேன். அதை வச்சு நீ பொழைச்சுக்கோ அப்படின்னு படுக்கையா இருந்த போது முருகேசன் சொன்னாரு. கவலைப்படாதீங்கப்பா, இந்த வீட்டையும் வெள்ளையும் நான் பத்திரமா பார்த்துப்பேன். அது மட்டும் இல்லப்பா, நான் சொல்ற இந்த 3 விஷயத்தையும் நீ பின்பற்றினாலே போதும், நீ வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடுவ அப்படின்னு சொன்னாரு முருகேசன். சொல்லுங்கப்பா. இருட்டோட போயிட்டு இருட்டோடவே வரணும். 2வது, பசியோட சாப்பிடணும். 3வது, மனைவியிடம் கண்ணாக இரு. அப்படின்னு இறக்கும் தருணத்தில் முழுமையாக சொல்ல முடியாமல் மறைமுகமாக சில அறிவுரைகளை சொல்லிவிட்டு இறந்தும் போனார். முருகேசன் சொன்ன அறிவுரைகளை பின்பற்ற தொடங்கினான் முத்து. அப்பாவுடைய முதல் அறிவுரை, இருட்டோட போயிட்டு இருட்டோட வரணும். மில்லுக்கு இருட்டினதுக்கு அப்புறம் போயிட்டு மறுநாள் விடியறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்தான் முத்து. இதனால மில்ல கவனிக்க முடியாமையே போச்சு. பகல் முழுவதும் தூங்கிக் கொண்டே இருந்தான். அப்பா சொன்ன 2வது அறிவுரை, பசியோட சாப்பிடணும் தானே சொன்னாரு. பசி வரும்போதெல்லாம் முத்து அப்பப்ப தின்னு கொண்டே இருந்தான். இதனால சாப்பிட்டு தூங்கி ரொம்ப குண்டும் ஆயிட்டான். எந்த வேலையும் செய்யவும் முடியாம முடங்கி கிடந்தான். அப்பாவுடைய 3வது அறிவுரை, மனைவி மேல கண்ணாயிரு. இதனால முத்து தன் மனைவியை வீவு பார்க்க ஆரம்பிச்சான். மனைவி மேல சந்தேகப்பட்டு அடிக்கடி கேள்விகளா கேட்பான். இதனால சண்டை போட்டுட்டு முத்துவின் மனைவி தன் அம்மா வீட்டுக்கு போயிட்டா. ஒரு நாள் முத்துவின் வீட்டு வழியாக முருகேசனின் நண்பன் ஒருத்தர் வந்தாரு. என்ன இது, அழகா இருந்த வீடும் மில்லும் இப்போ பொழிவில்லாமல் இருக்குதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு முத்து கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ள போனாரு. தம்பி, அழகா இருந்த வீடும் மில்லும் இப்ப பொழிவில்லாமல் இருக்குதே, உன்னையும் பார்த்தா கூட ரொம்ப கவலையோட இருக்கியே, என்ன தம்பி விஷயம், என்ன ஆச்சு? அப்ப முத்து பதில் சொன்னான். என் தந்தை கூறிய அறிவுரைப்படி நான் நடந்தேன். இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு ரொம்ப கவலையோட சொன்னா முத்து. அது என்ன அறிவுரைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா தம்பி அப்படின்னு கேட்டாரு அவரு. அதுக்கு முத்து அறிவுரைகளை எடுத்து சொன்னான். முதல் அறிவுரை, இருட்டோட போயிட்டு இருட்டோட வான்னு சொன்னாரு. தம்பி, காலையில இருட்டுல வேலைக்கு போயிட்டு மாலையில இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு வரணும். அதுக்கு அதுதான் அர்த்தம். 2வது அறிவுரை சொல்லு தம்பி. பசியோட சாப்பிடுன்னு சொன்னாரு. பசி வந்தா மட்டுமே உணவு சாப்பிடுன்னு என்று அர்த்தம். 3வது அறிவுரையும் சொன்னான். மனைவி மேல ஒரு கண்ணாயிருன்னு சொன்னாரு. தம்பி, அதுக்கு பொருள் மனைவிய கண்ணும் கருத்துமா பார்த்துக்கோன்னு என்பது அர்த்தம். அப்படின்னு தந்தையோட வார்த்தைகளை தப்பா புரிஞ்ச முத்து அவருடைய நண்பன் அதுக்கான பொருளை சொன்னதுக்கு அப்புறம் புத்திசாலித்தனமா நடந்தான் முத்து. காலையில இருட்டு வேலையில மில்லுக்கு போய் கடினமா உழைச்சான். இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கும் வந்தான். மில்ல சரியா கவனிச்சனால அவனுக்கு லாபமும் கிடைச்சது. உழைச்சு ரொம்ப களைச்சு போய் பசியோட இருக்கிறப்ப மட்டும் சாப்பிட்டான். சாப்பாடு அளவோட சாப்பிட்டனால கால போக்குல நோயும் காணாமல் போனது. மனைவிய அழைச்சிட்டு வந்து கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டான். அப்பாவின் அறிவுரைய சரியா புரிஞ்சு செய்தனால அவனுடைய மில்லும் வீடும் அவனுக்கே கிடைத்தது. மிக லாபத்தோட வாழ்ந்தான். பெரியவர்களின் அனுபவபூர்வமாக சொல்லும் அறிவுரைகளை ஆலோசித்து புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டதால் இழந்தது திரும்ப கிடைத்தது முத்துவுக்கு. இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.